பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேணும்னு சொல்லி சில காரியங்கள் எல்லாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கணும். அதிகாலை நேரம் தான் ஜெபத்துக்கு மெயினான நேரம். அதிகாலை நேரத்தில் தாவீது ஜெபிச்சாங்க. சங்கீதம் 63:1. அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிச்சாங்க. மார்க் 1:35. அடுத்தது அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு தாவீது சொல்லப்படுகிறது. சங்கீதம் 55:17. அடுத்ததாக 6 மணி நேரத்தில் ஜெபிச்சாங்க. 6 மணி நேரத்தில் ஜெபிச்சாங்க. அடுத்தாக இடவிடாமல் ஜெபிச்சாங்கன்னு சொல்லிட்டு 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்படுகிறது. இடவிடாமல் ஜெபம் பண்ணணும். அப்புறம் இரவும் பகலும் ஜெபிக்கணும். லூக்கோ 2:37. இரவும் பகலும், ராத்திரி ஜெபிக்கணும், பகலும் ஜெபிக்கணும். அடுத்தாக ராக்காலத்தில் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறான். ராக்காலத்தில் நிற்கும் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு சங்கீதம் 134:1 சொல்லப்படுகிறது. அடுத்த ஜாமங்களில் ஜெபிச்சாங்க. ஜாமங்கள் இருக்குது இல்லையா, அந்த ஜாமத்தில் இருந்து ஜெபிச்சாங்க. ஜாமங்கள், அதாவது சங்கீதம் 63:6. அடுத்ததாக எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும்னு சொல்லிப்படுது. எஃபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் ஜெபத்திலோடு நீங்கள் விழித்திருங்க, ஜெபிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சமயத்திலும் எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு சொல்லி லூக்கோ 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லூக்கோ 18:1 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரு நாளில் 7 தடவை ஜெபிக்கணுமாமா. சங்கீதம் 119, 164. அடுத்ததாக 9 மணி நேரத்தில் ஜெபிச்சாங்க. அப்போஸ்தலர் 3:1 சீஷர்கள் ஜெபிச்ச 9 மணி நேரத்தில் ஆலயத்துக்கு போனாங்களே ஜெபத்துக்கு, 9 மணி நேரத்தில் ஜெபிச்சாங்க. அடுத்ததாக சாயந்தர வேளையில் தியானம் பண்ண முடியாது ஈசாக்கு ஜெபிச்சாங்க. அதாவது ஆதியாகமம் 24:63 நான் பார்க்குறோம். அடுத்ததாக நடுராத்திரியில் பவுலு சீலாவும் ஜெபிச்சதாக அப்போஸ்தலர் 16:25 நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஜாமத்தில் 119:62 ஜெபிச்சாங்கன்னு சொல்லிட்டு தாவீது ஜெபிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பொழுது விடிந்த 3 மணி நேரத்தில் அப்போஸ்தலர் 2:15 சொல்லப்படுகிறது. பொழுது விடிஞ்சு 3 மணி நேரத்தில் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த காரியங்கள் எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம இப்போ தியானித்தோம். அதிகாலையில் அந்தி சத்தி மத்தியான வேலை 6 மணி நேரம், 9 மணி நேரம், இடவிடாமல் இரவும் பகல், ராக்கால ராஜாமம், எந்த சமயத்தில் எப்பொழுதும் 7 தரம், 9 மணி வேலை, அப்படி நிறைய நடுராத்திரியில் சாயந்தர வேலை, பொழுது விடிய நேரம், இதெல்லாம் ஜெபிச்சாங்க. நம்மளும் இந்த நேரத்தில் எல்லாம் ஜெபிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக.